இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சரியில்லை இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா, நம்ம ரேவதி சொன்ன வார்த்தையினால கதி கலங்கி எஸ்எஸ்கேயோட நிலைமை மாறப்போகுதுங்க. ஏன்னா இந்த ஒரு பார்ட்டியில் வச்சு நீ கௌதம் அவமானப்படுத்தின. ஆனால் கௌதம் யாருன்னு சொன்னவா நீ வந்துட்டு கண்டிப்பாக வாழவே முடியாது. ஏன்னா ஒரு கட்டத்தில் தக்ஷானியை இவ்வளோ நேரம் நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருக்க. அதுக்கான பலனும் என்னை வந்துட்டு ஏமாத்தனுக்கான பலனும் எல்லாமே வந்துட்டு கௌதம் உனக்கு திருப்பி பதிலடியே கொடுப்பான் அப்படின்னு இவ்வளோ பெரிய குண்டை வந்துட்டு நம்ம எஸ்எஸ்கேயோட தலையில் போட போகிறாங்க. ஏன்னா நம்ம எஸ்எஸ்கேக்கு வந்துட்டு இப்போ வரைக்குமே புரியல. ஏன்னா ரேவதியோட புள்ள யாரு அப்படின்ற உண்மை. ஏன்னா ரேவதி வந்துட்டு கொல்லணும்னு ஆரம்பத்தில் எவ்வளவோ பாடுபட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த ஒரு புள்ள வளர்ந்து நம்மளை வந்துட்டு கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு தாங்க இவ்வளோ பயந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் அதுவே வந்துட்டு இப்போ இந்த கௌதம் தான் அப்படின்ற உண்மை தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக இந்த எஸ்எஸ்கேயோட நிலைமை மாறுறது மட்டும் இல்லாமல் ரொம்பவே வந்துட்டு கடினமான நிலைமைக்கு போயிட்டு போகிறாங்க. ஏன்னா இப்போ நம்ம கார்த்திகையும் நம்ம அஞ்சலி உசுப்பேற்றி தாங்க அந்த ஒரு வீட்டில் இருக்கிற மொத்த சொத்து பற்றி ஏமாற்றி இந்த எஸ்எஸ்கே சுருட்டிக்கணும்னு பார்த்துட்டு இருக்கான். ஆனால் அதுவே வந்துட்டு இந்த எஸ்எஸ்கேயோட முன்னாள் காதலியோட மகன் தான் இந்த கௌதம் அப்படின்ற உண்மை வந்துட்டு தெரிய வந்துச்சுன்னு கண்டிப்பாக ரொம்ப வந்துட்டு கஷ்டப்பட போகிறாங்க. அதே சமயம் பார்த்தீங்களன்னா இந்த தக்ஷேஷன் இருந்துக்கிட்டு அஞ்சலி கிட்டேருந்து எப்படியாச்சும் வந்துட்டு இந்த ஒரு கேஸை கொடுத்து இந்த கௌதம் வந்துட்டு கௌதம் மேலே இந்த கார்த்திகை கேஸ் போட வச்சுட்டு அதுக்கப்புறம் மொத்த சொத்து பற்றி நம்ம பேரில் மாற்றிக்கலாம் அப்படின்னு இந்த எஸ்எஸ்கேவும் இந்த தக்ஷேஷனும் ரொம்ப நல்லாவே ஒரு பிளான் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அது கூடிய சீக்கிரத்தில் சுக்குநூறாக உடையுங்க. கௌதம் வந்துட்டு அவசரப்பட்டுட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற தருணத்தில் நம்ம கார்த்திக் இருந்துக்கிட்டு என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்துட்டு உங்கள் மேலே கேஸ் கொடுத்துடக்கூடாது, இந்த அஞ்சலியோட பேச்சை கேட்டு தான் வந்துட்டு நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம கூடிய சீக்கிரத்தில் கௌதமோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க போகிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இலக்கிய நேயர்களுக்கு மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.